வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இவ்வாண்டு மார்கழி மாத தொடர் சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் எழுதிய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்ட கவிதைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் அருட்தந்தை அவர்களின் பாடல் இன்று மார்கழி மாதம் 21ஆம் நாளான இன்று பணமும் குணமும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. கவிதையை காண்போம். பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள். பணத்திற்கும் பண்புக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோராகின்றார்கள் என்று நமக்கு மிகுந்த வருத்தத்துடன் அறிவுறுத்துகிறார். ஆக நமக்கு தேவைக்கு மேல் பணம் ஒருவரிடம் சேரும் பொழுது அந்த அதீதமான பணம் நம்முடைய பண்பில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பண்பு மேன்மை பெறாமல் அந்த பண்பு தன்னுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து குணத்தில் குறைந்தவர்கள் ஆகிவிடுகிறோம் என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதாவது நம்முடைய தேவைக்கு அதிகமாக பணம் நம்மிடத்தில் சேரும் பொழுது அதை இரு வகையில் பயன்படுத்துகிறோம். ஒன்று, அது நம் எதிர்காலத்துக்கு தேவை என்று நமக்கென்று அதை செலவழிக்காமல் பாதுகாக்கும் செயல்பாடு. மற்றொன்று, அந்த பணத்தை மற்ற ஆடம்பர செலவுகளில் ஈடுபட்டு செலவு செய்து அதனால் ஏற்படக்கூடிய புலன் இன்பங்களில் நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்கிறோம். ஆக இந்த இரண்டு செயல்களுமே நம்முடைய குணத்தை மாற்றி அமைப்பதாக இருக்கிறது என்பது அருட்தந்தை அவர்களின் கருத்து. பணத்தை, தேவைக்கு அதிகமான பணத்தை நாம் பாதுகாத்து வைக்கும் பொழுது அதை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகளில் நாம் சில நெறிமுறைகளை மாற்றி அமைத்து அதிலிருந்து தவறி விடுகிறோம். குற்றம் போன்ற செயல்களை செய்வதற்கு அது வழிவகுக்கிறது. இதனால் துன்பமே உண்டாகிறது. அல்லது அப்பணத்தை நம்முடைய தேவைக்கு அப்பாற்பட்ட ஆடம்பர செலவுகளை செய்யும் பொழுது அதனால் அந்த செலவுகளால் ஏற்படும் இன்பத்தை, போகத்தை புலன் அளவிலே நிறுத்தி அந்த புலன் மயக்கத்தில் நாம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அச்செயல்களை செய்யும் பொழுது நமக்கு துன்பமே ஏற்படுகிறது. ஆக இப்படி இந்த புலன் மயக்கத்தில் வேலைகளை, செயல்களை செய்வதால் அதுவே நமக்கு வழக்கமாகி விடுவதால் அவை நமக்கு சிறு சிறிதாக நம்முடைய குணத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுகின்றன என்கிறார் அருட்தந்தை. பணத்தை மற்றவர்களுக்கு உதவுவதற்காக வைத்து கொள்ளாமலும் அல்லது அந்த பணத்தை கொண்டு நாம் புலன் மயக்கத்தில் ஈடுபடுவதற்கான செயல்களை செய்யும் பொழுதும் நம்மளுடைய குணத்தில் வேறுபாடு அடைகிறது. மிக உயர்ந்த நிலையிலிருந்த நம்முடைய குணம் இந்த பணத்தை கொண்டு அந்த குணம் குறைந்த நிலைக்கு நாம் செயல்களை செய்கின்றோம். இந்த குண மாறுபாட்டுக்கு பண்பில் நாம் மேன்மை அடையாமல் மேன்மை நிலையிலிருந்து கீழ்நோக்கி கீழ்நிலைக்கு வருவதற்கு இந்த பணமே காரணமாகிறது. ஆக இந்த தேவைக்கு அதிகமாக உள்ள பணத்திற்கும் மனிதனிடத்தில் இருக்கின்ற நல்ல பண்புகளுக்கும் இடையே போட்டி நடக்கும் பொழுது அதில் பெருமளவில் மனிதர்கள் குணத்திலே தான் குறைந்து போகின்றார்கள் என்பது அருட்தந்தையின் கருத்து. இதே கருத்தினைத்தான் மகாகவி பாரதியும் கூறுகிறார். அவருடைய கருத்தும் இதுவே. ஒரு தேவைக்கு அதிகமான பணம் மனிதனிடத்தில் சேரும் பொழுது அதன் கூடவே தீய குணங்களும் வந்துவிடுகிறது. அப்படி பணத்தோடு தீய குணங்களும் வந்துவிடும் வேளையில் அதிலிருந்து அந்த
தீய குணத்திலிருந்து, குணத்தில் குறைந்தோர் என்று மகரிஷி கூறுகிறார் அல்லவா, அந்த குணத்தில் குறைந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இறையின் துணை எப்பொழுதும் அவசியம் என்பதையும் மாகவி கூறுகிறார். அதை ஒரு வேண்டுதலாகவே பராசக்தியிடம் வைக்கிறார். அவருடைய கவிதை பேதை நெஞ்சே என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும். கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின்னருளை தொடரச் செய்தே. தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின்னருளை தொடரச் செய்தே. நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சே. நல்ல வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சே என்று மகாகவி பேதை நெஞ்சே என்ற கவியில் செல்வங்கள் கேட்டால் பராசக்தி, அதாவது இறைநிலை என்பது கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இறைநிலை எதையெல்லாம் நமக்கு கூடவே செய்ய வேண்டும் என்பதையும் கேட்கிறார். இறையிடத்தே அந்த பொறுப்பையும் ஒப்படைத்து விடுகிறார். செல்வங்கள் நான் கேட்கும் பொழுது நீ எனக்கு கொடு, அதே சமயத்தில் என்னிடம் இருக்கும் சிறுமைகளை, கீழ்மையான அந்த குணங்களை நீ விடுத்து விடு, என்னிடமிருந்து அந்த தீய குணங்களை கெடுத்து விடு, எடுத்து விடு என்கிறார். கல்வியிலே மதியினை கொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும் என்கிறார். நாம் செல்வம் பெற்று வளமோடு வாழும் பொழுது அந்த கல்வியில் நம்முடைய மனம் லயிக்காமல் இந்த செல்வ வளத்தினால் ஏற்படக்கூடிய புலன் மயக்கத்திலேயே நாம் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அதனால் பாரதி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு செல்வத்தை கொடு, அதே நேரத்தில் கல்வியில் நான் ஈடுபடும் பொழுது அதில் எனக்கு அறிவினை கொடு, மதியை கொடு. உன்னுடைய கருணையினால், இறைநிலை தன்னுடைய கருணையினால் எனக்குள் ஏற்படக்கூடிய ஐயங்களை போக்கிவிடு என்கிறார். மேலும் தொல்லை தரும் அகப்பே, பணம் அதிகமாக இருக்கும் பொழுது மனம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே இருக்கும். ஆக எனக்குள் இருக்கும் இந்த தொல்லை தரும் அகப்பேயை நீ தொலைத்து விடு, எப்பொழுதும் துணையாக இரு, இப்போ என்னோடு நீ துணையாக இருந்து என்னை நல்வழிப்படுத்து என்று இறைநிலையிடம், அதாவது சக்தியிடம் வேண்டுவதாக கவிதையை மகாகவி அமைத்துள்ளார். ஆக இரு மகான்களும் நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். செல்வங்கள் அதிகமாக நம்மிடத்தில் சேரும் பொழுது நம்முடைய உயர்ந்த குணங்கள் குறைந்து கீழ்நோக்கி குணத்தில் குறைந்தோராகி விடுகின்றோம். ஆக இந்த நம்மிடம் ஏற்படக்கூடிய இந்த குண குறைபாடுகளை எல்லாம் இறைநிலையின் நினைவோடு நம்முடைய எண்ணம் செயலை அமைத்து கொள்ளும் பொழுது, இறைநிலையின் துணையோடு நாம் வாழ்க்கை செயல்பாடுகளை செய்யும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற இந்த குண குறைபாடு என்பது நீங்கிவிடும் என்பதே இரு மகான்களின் கருத்தாக அமைகிறது என்று கூறி, இந்த செல்வத்தால் ஏற்படக்கூடிய குண குறைபாட்டை நாம் எப்பொழுதும் இறைநிலையின் நினைவில் என்று அந்த குணத்தை மேம்படுத்தி கொள்வோம் என்ற செய்தியை நாம் இன்று மனதில் உள்வாங்கி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.